சிறப்புரை ஆற்றுவதற்காக கம்பம் ரவுலத்துல் ஜன்னா பெண்கள் அரபிக் கல்லூரியின் முதல்வர், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் மிகச்சிறந்த இளம் பேச்சாளர் மௌலானா அப்சலுல் உலமா பீர் முகமது சதகி அஷாரி ஹசரத் அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தஹ்தீஹ் வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا حبيب ربنا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. خذ بأيدينا كلت هيلتنا أدركنا يا مرادنا يا حبيبنا يا رسول الله. أنا السلطان إبراهيم اسمي إلى خير البرية انتمائي يا صاحب الناهور كل ناصري في السمع والعظى وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானு தலாவுக்கே உரித்தாக. அவனது சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் மீதும் அன்னாரின் உத்தம சத்திய சஹாபத்துகள், தாபீன்கள், தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள் மீதும் இந்த நல்லதொரு அழகான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா நாம் கடந்த காலங்களில் செய்த குற்றங்குறைகளை மன்னித்தல்வானாக. வாழும் காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய சுன்னத்துகளை அடியொற்றி வாழும் பாக்கியத்தை தந்தல்வானாக. நாம் மரணிக்கும் தருவாயிலே உண்மை மூமினீன்களாக கலிமாவுடன் மரணிக்கும் பாக்கியத்தை தந்தல்வானாக. கண்மணி நாய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை கனவிலும் நனவிலும் மீண்டும் மீண்டும் கண்டுகளிக்கும் பாக்கியத்தை தந்தல்வானாக. நம்முடைய சகலவிதமான அமாலுகள், அமாலு சாலிஹாக்கள், திலாவத்துகள், மஜ்லிஸ்கள், ஹுத்துபாக்கள், துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து அல்லாஹ் ரசூல் பொருத்தப்பட்ட நல்லதொரு வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, ஆலிமீன்களே, முத்தஅல்லிமீன்களே, கண்ணியத்திற்குரிய நிர்வாக பெருமக்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, இஸ்லாத்தினுடைய தஹியா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சங்கையான மஜ்லிஸில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அஹ்லுல் பைத். தலைப்புக்கு ஏற்ற பயானுடைய இறுதியில் கண்ணியத்திற்குரிய அஹ்லுல் பைத் அவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். மிகவும் பாசமான இதயங்களை பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக மூளைகளை பார்ப்பாங்க, பயான் பேசும்போது ரொம்ப அறிவாற்றலாக பேசுனா மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. ஆனால் இதயங்களை பார்ப்பது கம்மி. யாருடைய கல்பு எல்லாம் ஒரு அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ் ரசூல் மகான்மாருடைய மஹப்பத்தையும் விரும்புகிறதோ அவங்கள இஸ்திலாஹியில் கல்புன்னு சொல்லுவாங்க. கல்பு, இதயம். அதனால் இங்கே நிறைய தாராளமான இதயங்களை பார்க்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கல்விலே ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை நிறைவாக்கி தந்தல்வானாக. அஹ்லு பைத்துகள் என்ற சிறப்பை முதலில் அடைந்தவர்கள் சய்யிது. முதல் சய்யிதுன்னு சொன்னால் கண்ணிய தலைவர்னு அர்த்தம், நேதா, லீடர். லீடர்களுக்கெல்லாம் லீடர் யார்? சய்யிதுல் முர்சலின் ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்களுடைய சிறப்பை முதலில் கொஞ்சம் புரிந்ததற்கு பின்னால்
நம்ம அவருடைய குடும்பத்தாரை பற்றிய சிறப்புகளை பார்க்கலாம். அதான் சொல்லுவாங்கள்ல, 7 கடல் மையாக்கி எழுதி கொண்டிருந்தாலும் 1000 கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. முத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தை பேசிக்கொள்வதற்கும் எத்தனை அறிஞர்களும் சிந்தனைகளும் பேனாக்களும் வந்தாலும் அது இறுதியில் தன் தோல்வியை தான் ஒத்துக்கொள்ளும். அப்ப பெருமானாருடைய சிறப்புக்கென்றே அந்த காலத்து சஹாபாத்துகள் தனிப்பட்ட மஜ்லிஸ் எதுவும் நடத்தலை, தனிப்பட்ட புத்தகங்கள் என்று எதுவும் எழுதவில்லை. அப்படி ஒரு தேவை இல்லை. தன் வாழ்வில் ரசூலுல்லாஹ், தன் கண்களில் ரசூலுல்லாஹ், தன் நாவில் ரசூலுல்லாஹ், தன்னுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ், அவர்கள் ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவே வாழ்ந்தார்கள். சதா காலமும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசத்தினுடன். அதனால்தான் இங்க ஒரு மனிதரை நேசித்தல் என்பது அது பிறருடைய மற்ற மக்களை நேசிப்பதை போன்று ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா அது ஈமான்ல வச்சிருக்கான். ரசூலுல்லாவை நேசிப்பது அது நேசம் என்பது சாதாரணமாக இருக்காது. உங்கள் உயிரை தாண்டிய நேசம். கல்பு உயிர் இருக்குன்னா உயிரை தாண்டி வெளியே வந்துடணும். அப்பேற்பட்ட நேசம் கொள்ளாத வரைக்கும் லா யூமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது சொன்னவர் சாதிக்குல் மஸ்தூக் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்னை நேசிக்காதவரை இறைவன் உன்னை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. நீ செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் இறைவனிடத்தில் மக்பூலியத்தாக வேண்டும் என்று சொன்னால் ஷர்தன் நீங்கள் என் மீது ஸலவாத் ஓத வேண்டும். நாங்க அல்லாஹ்ட்ட தான துஆ செய்வோம், நீங்க அல்லாஹ்ட்ட தான் துஆ செய்வீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகளை பரிசீலிக்கலாமா என்பதை அல்லாஹ் பின்னால் பார்த்துக் கொள்வான். முதலில் முத்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் நீங்க வைங்க. நீங்க அவங்கள்ட்ட இஜாபத்து கொடுத்து யாரு என்பதை டீடைல சொல்லி அவங்க கரெக்ஷன் பண்ணி அவங்க அதற்கு பதில் சலாம் சொல்லி அதற்கு பின்னால் உன் துஆவை நான் பரிசீலிக்கலாமா வேண்டாமா, ஏற்கலாமா, நிலுவையில் போடலாமா, முஅல்லகா மௌகூஃபா, அதை நான் பார்த்துக் கொள்வேன். அப்ப நீ செய்ய ஒரு மனிதன் இறைவனிடத்தில் தொடர்பு கொள்வதிலே மிக உச்சகட்டமானது பிரார்த்தனை, துஆ. அப்பேற்பட்ட ஒரு துஆவை கூட அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய ஸலவாத் தான் அல்லாஹ் வச்சிருக்கான். உங்கள் தலையை தாண்டாது. அது எங்க போகுது? முதல்ல அங்கீகாரம் யாரிடம் கிடைக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கீகாரம் அது உயர்ந்த கட்ட பிரார்த்தனை, இபாதா, அஃதலுல் இபாதா அத்வா. சொல்லப்போனா அத்வாவு முஹுல் இபாதா ஹுவல் இபாதா. பிரார்த்தனை என்பதுதான் இபாதத்தின் மூளை. ஏன்? அதுதான் இபாதத்தேவும். அப்பேற்பட்ட இபாதத்தினுடைய தலையில கிரீடமாக அல்லாஹ் தஆலா ஸலவாத்தை வச்சிருக்கான். என்னுடைய ஹபீப் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும், அவங்க பதில் சலாம் சொல்லணும். நீ முதல்ல அவங்கள்ட்ட போ, பின்னால் என்கிட்ட பிரார்த்தனைக்கு வா. சுபஹான ஜல்ல ஜலாலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானாருடைய சிறப்பு என்பது சாதாரணமானதல்ல. தனக்கு பின்னால் அல்லாஹ் உலகத்திலேயே தனக்கு அடுத்தபடியாக அஷ்ரஃபுல் ஹல்காக படைப்பினங்களிலேயே சிறப்பாக யாரை ரசூலுல்லாஹ்வை தவிர்த்து வேற யாரையும் விட்டு வைக்கவில்லை. அவருடைய கண்ணியம் பாபு ஃபலாயிலி சையதுல் முர்சலீன் அப்படின்னு சொல்லிட்டு தனி சாப்டர் இருக்குது. மிஷ்காத்துல தனி சாப்டர் இருக்குது. நபிமார்களின் தலைவரின் சிறப்புகள் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த உலமாக்கள்கிட்ட படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹு தஆலா. ஒரு மிஷ்காத்தை எடுத்து மக்களுடைய கல்வியிலே தேட்டங்கள் குறையும் பொழுது உலமாக்கள் புத்தக வடிவத்திலே அந்த மஹப்பத்தை பறைசாற்றினார்கள். சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்களுக்கு இது போன்ற ஃபலீலத்துகளை சொல்லிதான் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகளை அறிய வேண்டிய அவசியம் என்பது அவரிடம் இல்லாமல் இருந்தது. பின்னால் வந்த காலத்திலே மக்களுக்கு மஹப்பத்னா என்னன்னு தெரியாத பொழுது ஃபலாயிலே மதீனா, ஃபலாயிலே மக்கா, ஃபலாயிலே அஹ்லே பைத். இப்ப இந்த மஜ்லிஸ் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு, மக்காவின் சிறப்பு, மதீனாவின் சிறப்பு, அஹ்லே பைத்தினுடைய சிறப்பு என்பதை எல்லாம் பறைசாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தென்று சொன்னால் மக்களின் தேட்டங்களும் நாட்டங்களும் அறியாமைகளும் பரவிய பொழுது அவர்கள் இதற்குண்டான ஒரு மஸ்லஹத்துல் முர்சலாவை ஏற்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்றவர்களா? முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர்களை பற்றி குர்ஆன் ஷரீஃப் ஒரு வார்த்தை சொல்கிறது. குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதர் தான். இது சொல்லப்பட்டதனுடைய பின்னணி புரியாததனால் ரசூலுல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய அலமத் இன்னைக்கு தனி கிதாபில் அலமத்துல்லாஹி வ அலமத்து ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உண்டான மாண்பு கம்பீரம் அவர்களுக்கு தனி சிறப்புண்டு. அல்லாஹ்விற்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒத்த வார்த்தையை உயர்த்துவதாக இருந்தால் கூட
நீங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி சத்தத்தை தூக்கிட முடியாது. லா தர்ஃபௌ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி. மத்த மனுஷங்களுக்கு முன்னாடி நீங்க பேசுற மாதிரி, கடவீதியில பேசுற மாதிரி, குடும்பத்துக்குள்ள பேசுற மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நீங்க சத்தத்தை உயர்த்த முடியாது. அன்த ஹபதமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதருக்கு முன்னாடி அதப் இல்லாம சத்தத்தை லைட்டா இன்க்ரீஸ் வால்யூமை கூட்டிட்டீங்கன்னா உங்களுடைய அமல்களே காணாம போயிரும். அல்லாஹ் தஆலா வஹி இறக்குறானே, அவருடைய சபையினுடைய பரக்கத் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த கம்பீரம் எப்படி இருந்திருக்கும். வகார். இறைவன் தன் ஹபீபுக்கு மேல் சத்தத்தை உயர்த்த விரும்பவில்லை. அப்ப இந்த அறியாமை, இதை பற்றிய புரிதல் ஆரம்ப கட்ட மக்களும் இருந்து, சஹாபாக்களும் இருந்தது, காலம் சென்ற எத்தனையோ தலைமைகள் இருந்தது. சுல்தான் இரண்டாம் அப்துல் ஹமீது ஆட்சியில் இருந்த பொழுது, துருக்கியிலே ஆட்சியிலே இருந்த பொழுது, அவர் முத ரயில்வே பாலத்தை அந்த அமைப்பு கட்டுறாங்க. எங்க? மதினா ஷெரீப். அப்படியே அங்கிருந்து அனட்டோலியாவில இருந்து, துருக்கியிலிருந்து அப்படியே வரிசையா வந்து ஹிஜாஸ் பகுதி, மக்கா, மதீனாவுல வழியா வரும்போது எல்லா ஊர்களுக்கும் ரயில்வே ஸ்டேஷனை அந்த ஊருக்கு உள்ளேயே போறாங்க. பைபாஸ் மாதிரிலாம் ஊருக்கு உள்ளே வருது. ஆனா மதீனாவுக்கு மட்டும் பைபாஸ் வழியா இருக்கு. இன்னைக்கும் கூட அந்த ரயில்வே ஸ்டேஷன் சிதிலம் அடைஞ்சு கிடக்குது. அப்ப அவர் சொன்னாரு, மதீனாவுக்கு உள்ள வேணா, அவுட்டர்ல வெளியே விடுங்கன்னாங்க. ஏன், என்ன காரணம் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், ரயில்வே ஸ்டேஷன் போது அது எழுப்பக்கூடிய கடுமையான சவுண்ட் இருக்குதே, நான் பயப்படுகிறேன். இதை மட்டும் நான் அங்கீகரித்து விட்டால் என் அமல்கள்லாம் அழிஞ்சு போயிருமோன்னு பயப்படுறேன். ஏன், ஒத்த சப்தம் ரசூலுடைய சபையில் மத்தியிலே எழுப்புவதை இறைவன் விரும்பாமல் சூரத்துல் ஹுஜராத் நமக்கு அதவை படித்து கொடுக்கிறது. ரசூலுல்லாஹ் முன்னாடி சத்தத்தை உயர்த்த கூடாதுன்னு. அப்பேற்பட்ட சவுண்ட் நீங்க உள்ளுக்கு ஊருக்குள்ள இறைச்சலோட, அது அன்னைக்கு நீராவி என்ஜின், அவ்வளவு பெரிய சவுண்ட் கொடுக்கும் போது என் ஹபீபுக்கு அது தொந்தரவாகி விடுமோ, என் இறைவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி அன்னைக்கு ஆட்சி பயந்தார்கள். அது மட்டுமா, அந்த கட்டட அந்த ரயில்வே தண்டவாளத்தினுடைய பணி முடியும் வரைக்கும் அந்த ஆணி அடிக்கக்கூடிய அந்த சுத்தியல் இருக்கு பாருங்க, அந்த சுத்தியல்ல துணியை சுத்திக்கிட்டு அடிக்க சொன்னாராம். ஆணி அடிக்கும் போது டம்மு டம்முன்னு சவுண்ட் வரக்கூடாது. இன்னைக்கும் பாருங்க, பெரிய பெரிய மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய எந்த தொழிற்சாலையும் நீங்க மதீனாவில் பார்க்க முடியாது. அதாவது உள்ளுக்கு அந்த ஊருக்குள்ள பார்க்க முடியாது. வெளியில தான் பெரும் பெரும் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து தயாரிக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்க முடியும், தொழிற்சாலையை பார்க்க முடியுமே தவிர்த்து பட்டார சவுண்டு கேட்கக்கூடிய எந்த தொழிற்சாலையும் நீங்க பார்க்க முடியாது. ஏன், மதீனா அப்படியே அனைத்தும் சாந்த சொரூபியாக இருக்கும். அன்னைக்கு இறங்கின வசனம் இன்னைக்கு வரை ஹயாத்தலா இருக்கு பாருங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி சத்தத்தை உயர்த்த கூடாதுன்னா, அது வாகனத்தின் சப்தமாக இருந்தாலும் சரி, அது ரயில்வேனுடைய சப்தமாக இருந்தாலும் சரி, அது தொழிற்சாலையினுடைய சத்தமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அதபு. இந்த பாரம்பரியம் 1400 வருட காலமாக வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் மனிதர் தான், ஆனால் மனிதத்தில் புனிதர். அவர்கள் கல் தான், ஆனால் மாணிக்க கல். நம்முடைய கல், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆட்டம், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அணு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய செல் மெம்பரைன் எல்லாமே தான் மண்ணு தான். அவருடைய முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனத்துஹு, அவர்களுடைய அந்த தீனத்து, அந்த உடம்பில் இருக்க தயாரிக்கப்பட்ட மண், அவருடைய உடல் எப்படி நறுமணமாக படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உடம்பு சாதாரண மண் என்று சொன்னால், மண் என்பதை இப்லீஸ் ஏன் கேவலமாக பேசினான்? அதுல நஜீசு சேரும், நெருப்புல சேராது. ஆனா அதனால தான் நம்முடைய உடம்புல டெய்லி கழிவுகள் உண்டாகிறது, துர்நாற்றம் இருக்கிறது, துர்நாற்றத்திற்குண்டான பகுதிகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புல கஸ்தூரி வாடை தான் வரும். அந்த மண், அவருடைய உடல் தயாரிக்கப்பட்ட மண் எப்படி இருக்கிறது? சுவனத்து மண் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடல் சுவனத்தினுடைய மண்ணிலிருந்து தயாரிக்கப்பட்டது. அவருடைய வியர்வை கஸ்தூரி மணம்தான். அவருடைய எச்சில் முபாரக்கானது. அதை எடுத்து உடம்பிலே தடவி கொள்வார்கள். முபாரக்கன். அவருடைய உடம்பில் வடியக்கூடிய வியர்வையை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை ஒரு பாட்டில பிடிச்சி வச்சு அத்தரா யூஸ் பண்ணுவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன செஞ்சாய் மா தஃபாலியா உம்மு சுலைம்? யா ரசூலுல்லாஹ், நாங்க இதை எங்களுடைய தீபத் என்னுடைய நறுமணத்தில் ஆக்கிக்கிறோம். அசபுத்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ செஞ்சது கரெக்டு தான்டாங்க. முத்தஃபக்குன் அலைஹி ஹதீஸ் இல்லையா? அவர்களுடைய உடல், கண், பார்வை அனைத்தும் மனிதர்களுடைய பார்வை விட்டும் வேறுபட்டு இருந்தது. இந்த விஷயத்தை நாம் அணுகிக் கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகிக் கொள்ள வேண்டும். ஒரு சில உதாரணங்களை சொல்லி நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஃபசீலத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுக்கெல்லாம் நோன்பு மகரிபுல பாங்கு சொன்னே சொல்லணும். ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை எச்சரிக்காங்க. ஒரு சமூகம்
மகரிப்ல இஃப்தாரை சீக்கிரமா முடிக்கிற வரைக்கும் அது நன்மையின் மீது இருக்கும். ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சு? ஏனென்றால் அன்னைக்கு இருந்த யூதர்கள் இஷா வரைக்கும் நோன்பு இஃப்தார் லேட் பண்ணாங்க. யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், நீங்க முடிஞ்ச அளவுக்கு மகரிபுக்கு சீக்கிரமாவே நோன்பு இஃப்தார் செய்திருங்க, அது உங்களுக்கு நன்மையில் இருக்குண்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஃப்தாரை அன்னைக்கு மகரிப்ல முடிக்கல. அடுத்த நாள் ஆகுது, அடுத்த நாள் சஹர் வச்சாங்களா? வைக்கல. அடுத்த நாள் நோன்பு கண்டினியூ ஆகுது. அடுத்த நாள் இஃப்தார் செஞ்சாங்களா? வைக்கல. 3வது நாள் தொடர்கிறது, 4வது நாள் தொடர்கிறது, 5ஆம் நாள் தொடர்கிறது. கிட்டத்தட்ட 15 நாட்கள். சுப்ஹானல்லாஹ். சஹருடைய ஒத்த நோன்பு ஒரு சஹரு 15 நாள் கழிச்சு இஃப்தார். தாங்க முடியுமா? இதுக்கு பேர் சௌமு விசால், தொடர் நோன்பு. சஹாபத்துகள் சிலர் பார்த்து, யார சொல்ல நாங்களும் வைக்கிறோம், வேணான்னு சொல்லி தடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வைக்கிறாங்களே, நம்மளும் ஆர்வத்தில் வைக்கலாம். வச்சா 3 நாள் தாக்கு பிடிக்க முடியல, இடுப்பு எலும்பு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கண்ணு உள்ள போயிருச்சு. ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்டிச்சு சொன்னாங்க, ஐயுக்கும் மிஸ்லி, உங்கள யாரு என்ன மாதிரி? இன்னக்கு துவாசில் யார சொல்ல, நீங்க விசால் நோன்பு வைக்கிறீங்களே, நான் என்னை மாதிரி நீங்களா? ஐயுக்கும் மிஸ்லி இன்னமா யுத்இமுனி ரப்பி வைஸ்கின், எனக்கு ரிஸ்க்கு தண்ணியும் பானத்தையும் கொடுப்பது அல்லாஹ். தண்ணியும் பானம் எங்கேயும் கிடைச்சிச்சு? நோம்புல வச்சிருக்காக. ஸ்பிரிச்சுவல் ஃபுட் அவருக்கு கிடைச்சது ஆன்மீக பலம். 15 நாட்கள் நோன்பு பிடிச்சக்கூடிய பலம் முத்தஃபக்கன் அலைஹி இல்லையா? தெளிவான ஹதீஸ் தானே. ஒரு மனிதனுடைய ஆன்மீக சக்தி என்பது அசாத்தியமான முறையில் இறைவனை வணங்குவதற்கு என்று அவர்கள் ஒதுங்கி விட்டால், இடுப்பிலே கச்சை கட்டி கொண்டு சொன்னால் அவர்களை அசைப்பதற்கு பசி தாகம் கூட தாக்கு பிடிக்க முடியாது என்று சொன்னால், ஒரு மனிதரை பார்த்து அவருடைய தரஜா எப்பேற்பட்டதாக இருக்கும்? யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே தான் சொல்கிறோம், ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாவா செய்யும் காலத்திலே குறைஷி காஃபிர்கள் தொடர்படியான இம்சைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, என்னென்னமோ இட்டு கட்டினாங்க. அவர் ஒரு கவிஞர் அப்படின்னாங்க. இத்தனைக்கு ரசூலுல்லாஹ் உம்மி, வேற யார்ட்டையும் உட்கார்ந்து மண்டி போட்டு படிக்கல. அப்படி இருந்தும் அவங்கள பார்த்து ஷாயிர், கவிஞர் இருந்தாங்க. எதையோ கேட்டு வந்து சொல்றார் அப்படிங்கிறாங்க. மஜ்னூன், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம், பைத்தியம் என்று சொன்னார்கள். என்னென்ன வார்த்தைகளை கொண்டு பெருமானாரை விமர்சித்தார்கள். கடைசி கட்டத்தில் என்ன செஞ்சாங்க? இவரும் மனுஷன் தாங்கண்ணே, இவங்களும் மனுஷன் தானே, மனுஷன் தானே, மலக்கு ஏன் வரல? இதை திரும்ப திரும்ப இந்த கொஸ்டின் பண்ணும்போது தான் அல்லாஹ் எப்பயுமே அன்பா சொல்லுவான், பாசமா சொல்லுவான். திரும்ப திரும்ப ஒரே ஆயத்தை 2-3 தடவை இறக்குவான். சொல்லி சொல்லி பார்த்து இந்த முட்டா காஃபிருக்கு புரியவே இல்லைன்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துல குல் இன்னமா ஆனா பஷரம் மிஸ்லுக்கும், அட நானும் உன்னைய மாதிரி மனுஷன் தான், உன்னை எனக்கு என்ன மலக்கவா அனுப்ப முடியும்? ஏன் யூதர்களுக்கு அனுப்பலையா? யூதர்களுக்கு 2 மலக்குகள் வந்து தாபூதை சக்கீனா அந்த பெட்டியை தூக்கி வந்து அந்த இறக்கி வைக்கலையா? அதை நேருக்கு கண்ணு முன்னாடி பார்த்தா யூதர்கள் மாறு செஞ்சாங்களா இல்லையா? உனக்கு என்ன மலக்கவா அனுப்ப முடியும்? ஏன் வரஃபானா ஃபௌகக்கும் தூர், யூதர்களுக்கு வந்து ஹிதாயத் கொடுக்கணும், நம்பிக்கை வரணுன்றதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? தூர் சீனா மலையை தூக்கிட்டான். குர்ஆன் சொல்லுது, தூர் சீனா மலையை தூக்கிட்டேன், நம்புறியா மண்டையில ஓடவா? தௌராத்தை ஏத்துக்கிறியா இல்ல தலையில போட்டு நசுக்கவான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். தூர் சீனா வரஃபானா ஃபௌகக்கும் தூர், ஏத்துக்கிட்டான். மலையை கீழே வச்சனே ஈமான விட்டுட்டான். எவ்வளவு லா நரல்லாஹ் லா நூமிலக ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கண்ணு கொண்டு பார்க்காத வரைக்கும் நம்பவே மாட்டோம். ஒரு மனுஷனுடைய குஃபுர் உச்சகட்ட வரைக்கும் போகுன்றதுக்கு அடையாளம் யாரு? யூதர்கள். அப்ப அல்லாஹ் அதான் என்ன சொல்றான், அட நான் தான் இறக்கினி சொல்லும் போது அவர் மனிதர் தானே, அவங்க மனிதர் தான். இன்னமான சொல்லுங்க, அவங்க மலக்குன்னு சொல்லுச்சு, மனிதர் தான், நான் தான் இறக்கினி. அந்த முட்டா காஃபிருக்கு புரிய வைக்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை நானும் உங்களை போன்ற மனிதர் தான் அப்படின்னு. அதை வச்சு என்னது? உங்களை போன்ற மனிதர் தான், அதே போல உங்களை போன்ற அவர்கள் என்ன பேராசை உடையவர்களா? நானும் உங்களை போன்ற மனிதர் தான். நீங்கள் மண்ணுக்கும் பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் அடிமைப்பட்டவர்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த மாதிரியா? உங்களை போன்றவர்களா? நீங்கள் காசு என்று சொன்னால் வீழ்ந்து விடுவீர்களே காவியர்களே, அவர் என்ன உங்களை போன்றவரா? எந்த விதத்தில் அவர்கள் உங்களை போன்றவர்? நீங்கள் பிறவியிலிருந்து கெட்ட குணங்களில் வளர்ந்தவர்கள், குடும்ப வெறியிலே ஊறி போனவர்கள், குலம் கோத்திரத்தினுடைய அந்த உச்சகட்டமானத்தினுடைய ஆணவத்தில் வளர்ந்தவர்கள். உங்களை போன்றவா அவர்? எந்த விதத்தில் அவர்கள் உங்களை போன்றவர்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேடு கெட்ட குணங்கள், அந்த கொட்ட ஜாஹிலியா காலனுடைய வளர்ப்புகள், அடிமைகளை சித்திரப்படுத்தக்கூடியது, எவ்வளவு மோசமான ஜாஹிலியா பழக்கங்கள். உங்களை போன்ற அவர்? உங்களை போன்ற அவர்கள் இல்லை என்பதனால் அவர்கள் நபி சையதுல் அம்பியா என்று அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். அப்ப எந்த விதத்தில் உங்களை போன்றவர்கள்? கண், பசி, தாகம், தூக்கம், ஏக்கம், அன்பு,
என்று சொல்லக்கூடிய இயல்பாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் உங்களை போன்றவர்கள் தான். உங்களுடைய அவுட்ஃபிட் உங்களை போன்றிருக்கலாம், ஆனால் அவர்களுடைய இன்னர், அவர்களுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி, அவர்களுடைய தரஜா உங்களை போன்று கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில்தான் மக்களுக்கு மத்தியிலே சருகுதல் ஏற்படுகிறது. அப்பேற்பட்ட ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அவர்கள் தான் முதல் சையீது, முதல் தங்கள், முதல் நேதாவு, லீடர், சையதுல் முர்சலீன், இத்திஃபாக்குல் உலமா. இந்த ஒட்டுமொத்த சமூகமும் இத்திஃபாக்கா இஜ்மாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சையதுல் அம்பியா, நபிமாருடைய தலைவர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வழிகேடனை தவிர்த்து வேறு யாரும் அதை மறுப்பதும் இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஜின்களை கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தானே, காத்த வசப்படுத்தி கொடுத்திருந்தானே, அவங்க ஜின்களுடைய இமாம். உண்மைதான், அந்த ஜின்களுடைய இமாம் என்ன செய்தார்கள்? பைத்துல் முகத்தஸிலே முத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு பின்னால் நின்று தொழுதார்கள். ஒரு இமாம் தொழுது நின்றாருன்னு சொன்னா பின்னாடி நின்று தொழுதவர் முக்குத்ததி, ஃபாலோயர். அப்ப இமாம் தானே பெரியவ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரபுகளுடைய தலைவர், அவங்களும் பின்னாடி தான் தொழுதாங்க. எல்லாம் 1,00,000 நீங்கள் ஜின்களும் ஷைத்தான்களும் சுலைமான் நபிக்கு கட்டுப்பட்டது உண்மைதான். ஆனால் ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 நபிமார்கள் கட்டுப்பட்டார்களே. அப்ப எந்த விதத்திலும் மற்ற நபிமார்களை விட அவர்களே மிஞ்சி இருக்கிறார்கள். அன காத்தமுன் நபியின், அன சய்யிதுல் முர்சலீன் வலா ஃபக்ரா தஹத லிவாய், என்னுடைய கொடிக்கு கீழ் தான் எல்லா நபிமார்களும் இருப்பார்கள். எந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் ஒருங்கிணைச்சு பார்க்கும் பொழுது அன சய்யிது உல்தி ஆதம் யௌமல் கியாமா, மறுமை நாள்ல ஆதமுடைய ஒட்டுமொத்த சந்ததிகளுக்கும் நான் தான் தலைவர். வலா ஃபக்ரா, இந்த சிறப்பு உலகத்துல யாருக்குமே இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட சிறப்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதற்கு பின்னால் அவர்களுடைய பிச்சலங்கள், அவருடைய அஹ்லு பைத்துகள். ஒரு தடவை கைபர் கோட்டை ஜெயித்ததற்கு பின்னால் எந்த நேரத்திலும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை விட்டு பிரிந்ததே கிடையாது. கண் இமைக்கும் நேரத்தில் கூட அவர்களை விட்டு பிரிந்ததில்லை. ஒரு நாள் கைபர் வெற்றிக்கு பிறகு ஹஜரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து ரகசியமாக நீண்ட நேரம் பேசுறாங்க. ஜாமியா திர்மிதியில் இந்த ஹதீஸ் வந்திருக்குது. ரொம்ப நேரம் அலி ரலியல்லாஹு ரொம்ப நேரம் ரசூலுல்லாஹ் ரகசியமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கத்து தத்தாவல், ரொம்ப நேரம் நீண்டு போயிடுச்சு. சித்திகுல் அக்பர் கேட்குறாங்க, கடைசியில் ரசூலுல்லாஹ் வெளியே வந்ததுக்கு முன்னாடி, நீங்க உங்களுடைய மருகர்கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டீங்களா, அது என்னதுன்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல மாட்டேன்னு சொல்லலை, சொல்ல மாட்டேன்னு சொல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னா மா இந்த ஜெயித்துஹு வலாக்கின் அல்லாஹ் தஜா, நான் ஒன்றும் ரொம்ப ரகசியம் பேசல, அல்லாஹ் தான் பேசிக்கிட்டு இருந்தான். நான் ஒன்றும் பேசலை, அல்லாஹ் யார் தான் பேசுனா? அல்லாஹ் தான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்ட்ட பேசி சில விஷயங்களை அவர்களுக்கு பிரத்யேகமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அனுமதியின் பேரில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இது அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் உண்டான விஷயம். நான் ஒன்றும் தனியா பேசலன்னு சொன்னாங்க. இதைத்தான் மகான்மார்கள் சூஃபியாக்கள் நமக்கு உறுதிப்படுத்தி கூறுகிறார்கள். இங்கிருந்து தான் தரீகத் என்று சொல்லக்கூடிய மறை ஞானம் உருவாகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜரத் பாபுல் விலாயா, விலாயத் என்று சொல்லக்கூடிய இறை நேச ஒளித்துவத்தினுடைய கதவு, the gate of wisdom, ஹஜரத் சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அங்கிருந்து உருவாகிறது. ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌலாயே காயினாத், சய்யிதே காயினாத், அவர்களுக்கு பின்னால் ஹாஜா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெருங்கொண்ட மகான்மார்கள் எல்லாம் அவர்களை போன்று அவர்களுடைய நகல்களாக உருவாக்கினார்கள். நீங்க சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் பல கலைகள் தேர்ச்சி பெற்றவங்கள உருவாக்கினாங்க. ஒருத்தவங்கள முஃபஸ்ஸிர் ஆக்கினாங்க, சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ். ஒருத்தவங்கள முஹத்திஸ் ஆக்கினாங்க, யார்? சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சில மக்களை மிராஸ்ல டேலண்ட் ஆக்கினாங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹலால் ஹராம்ல முஃப்தி ஆக்கினாங்க, சையதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஃபிக்ஹ்ல டேலண்ட் ஆக்கினாங்க, அப்துல்லா இப்னு உமர், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த மாதிரி ஹாலித் சைஃபுல்லாஹ் அவங்கள என்ன ரசூலுல்லாஹ் மிலிட்டரிக்குன்னே உருவாக்குனாங்க. ஹஜரத் ஹுதைஃபத்துல் யமான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்ரெட் சொசைட்டி, ரசூலுல்லாஹ்வுடைய அந்தரங்க தோழர், சாஹிபு சிர். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர், ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் அவர்களுடைய திறமைக்கு தகுந்தால் போல் தனித்தனி ஞானங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனா தன்னுடைய ஜெராக்ஸா ரசூலுல்லாஹ் ஒரு 4 பேரை தான் விட்டு போனாங்க. அதான் ஹுலஃபாயே ராஷிதீன்.
குலஃபாய ராஷிதீன் இவங்க எந்த துறையில தேர்ச்சி? எல்லாத்திலும் தேர்ச்சி. சையதுனா அபூபக்கர், சையதுனா உமர், சையதுனா உஸ்மான், சையதுனா அலி பின் அபி தாலிப் ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹிம் அஜ்மாயின். இந்த 4 நபர்களிடம் என்ன திறமைகள் இருந்தது? மின்ஹாஜுன் அலன் நுபுவ்வா, நபித்துவத்தின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய அவர்களுக்குண்டான சக்தியையும் சுத்தத்தையும் தூய்மையும் மகோன்னத அந்த அந்தஸ்தையும் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போனாங்க. அதனால தான் இந்த 4 கலீஃபாக்களுக்கு நிகராக உலகத்தில் யாரும் இல்லை என்று அஹ்லுஸ் சுன்னா அடித்து கூறுகிறது. அதிலே இறுதி கலீஃபாவாக வந்தவர்கள் சையதுனா அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா. கல்வி, ஞானம், மாரிஃபத், விலாயத், ஷரியா, அவங்கள்ட்ட போன என்ன கல்வி தேவை அனைத்தும் அவர்களிடம் இருந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்கு பின்னால் நிறைய அஹ்லு பைத்துகள் வருகிறார்கள். ஒரு சில சம்பவம் சொல்றேன். அதில் சையதுனா சையது ஒரு பெரிய போர் வீரர், ஒரு பெரிய மல்யுத்த வீரர் சையது தாயிஃபா ஜுனைதுல் பக்தாதி. அவங்களுடைய ஆரம்ப காலம் அவங்க ஒரு குஸ்தி பைல்வான், ஃபைட்டர். ஒரு நாள் எல்லாத்தையும் மன்னரனுடைய அதான் அரசவை அபிஷியல் ரீதியா இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் அவங்க. இவங்களை வச்சுதான் ராஜா பெட்டு கட்டுவாரு. ஜுனைதுல் பக்தாதி அவங்கள வீழ்த்துறதுக்கு யாருமே இல்லை என்ற பொழுது ஒரு எளிமையான நோஞ்சா மனிதர் அவங்கள்ட்ட நெருங்கி வர்றாரு. சொன்னார், காதுல என்னமோ சொன்னாராம். சொன்னோடனே ஃபைட்டுக்கு நான் ஒத்துக்கிறேன்னே ஊர் மக்கள்லாம் சிரிச்சாங்க. ஜுனைதிட்ட மாட்டிக்கிட்டாரு, பெரிய ஆள் வந்தாலே அடிச்சு எரிஞ்சிருவாரு, இவ்வளவு மெலிஞ்ச ஒருத்தர் மெலிஞ்சு எலும்பு தோல்மா வர்றாருன்றப்ப அவர் காதுல என்னமோ சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். வந்தவர் ஒரே ஒரு குத்து தான் குத்துனாரு. ஜுனைதுல் பக்தாதி அவுட், மயங்கி விழுந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு? பரிசு ஃபுல்லாக போயிடுச்சு. ராஜாவே மிரண்டுட்டாங்க. கடைசியில் அவங்கள எழுப்பி சொன்னாங்களா, யார் இந்த நோஞ்சான் மனிதருக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள்? சண்டைக்கு ஏன் தோத்தீங்க? நீங்க தோத்ததை பார்த்தா நடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. உண்மைதான், நான் தோத்து தான் நடிக்க தான் செஞ்சேன். காரணம், அவரின் காதில் சொன்னான், நான் ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத். எனக்கு ரொம்ப ஏழ்மை இருக்குது, ஜகாத் வாங்க முடியாது. அவங்க நம்ம குறைஷியல்ல ஹாஷிமி வம்சம், அவங்களுக்கு நம்ம ஜகாத் கொடுக்கக்கூடாது. அஹ்லு பைத்துகளுக்கு தங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அன்பளிப்பு தான் கொடுக்கணும். அப்ப ஜக்காத்து வாங்குறது எனக்கு முடிய அனுமதி இல்லை. ஆனா நான் வறுமையில் இருக்கிறேன். இந்த பந்தயத்தில் ஜெயிச்சுன்னு சொன்னா எனக்கு அன்பளிப்புகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில் அந்த போட்டிக்கு நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தாராளமாக உங்களை வீழ்த்தி அப்படி ஒரு பேர் எனக்கு தேவையில்லை. மறுமையில் ரசூலுல்லாஹ் என்ன பார்த்து ஒரு வெக்கப்பட்டுருவாங்களா, அவங்களுடைய முகத்தை பார்த்து என்னுடைய அஹ்லு பைத்தை வீழ்த்தியா நீ இந்த பரிசு வாங்கின, அப்படி ஒரு பரிசு எனக்கு வேணுமா? ரசூலுடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நீங்க என்னை அடிங்க, நான் மயங்கி விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அடி வாங்கினாங்க. அப்ப அஹ்லு பைத்துகள் மீது உண்டான பாரம்பரியமான கண்ணியம் நம்முடைய சமூகத்திலே பேணப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் அஹ்லு பைத்துகளில் தலை சிறந்த எத்தனையோ மகான்மார்கள் வந்தார்கள். பெருங்கொண்ட மகான்கள் இமாம் முஹம்மது அல் பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி வந்தாங்க. ஜாஃபர் சாதிக், இன்னைக்கு வரைக்கும் ரஜப் மாசம் வந்துருச்சுன்னா ஜாஃபர் சாதிக் எல்லாம் அவங்க மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருதா இல்லையா? கேட்பாங்கல்ல. நம்ம ஒரு ஹதீஸ் ரொம்ப பிரபலியமாக கேட்டிருப்போம். தடவை ஜும்மாவுக்கு வர்றவங்களுக்கு ஒட்டகத்தோடைய நன்மை, அடுத்து வர்றவங்களுக்கு மாடு நன்மை கொடுத்தது, அடுத்து ஆடு, அடுத்து கோழி, அடுத்து முட்டை இல்லையா? கோழி முட்டையெல்லாம் யாராவது குர்பானி கொடுத்துருக்கோமா? கோழி முட்டைலாம் யாரும் சுனஜமா தான் குர்பானி கொடுத்துக்கிட்டு இருக்கு. வருஷம் மாசம் சொன்னால் சதக்கா செஞ்சு அதை ஒரு நன்மையா ஃபாத்தியா ஓதி இந்த ஏழைகளுக்கு தர்மம் செய்யக்கூடிய பழக்கம் யார்கிட்ட இருக்குது? நமக்கு தான் இருக்குது. அப்ப ஜாஃபர் சாதிக் எல்லாம் மேல நன்மைகளை அவங்களுக்கு எத்தி வச்சு இந்த பாரம்பரியம் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மறக்கப்படல. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பேர் என்னங்க இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுதா இல்லையா? சுப்ஹான ஜல்ல ஜலாலா. யா ஹுசைன் பள்ளி இருக்கா இல்லையா? முஹைதீன் ஷேக்குடைய பள்ளி இருக்கு, எங்க ஊர்ல இருக்குது, எல்லா ஊர்கள்லயும் இருக்குது. அப்ப எப்படி இந்த கபூலியத்தை வந்துச்சு? இன்னைக்கு பாருங்க, சையதுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு வசனம் இறங்குது. அதை பார்த்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் மன் கராபத்து கல்லதி வஜபத்து லனா மஹப்பத்துஹும், யார் உங்களுடைய குடும்பம்? குர்ஆன் எங்களுக்கு கட்டளை இடுதே, நீங்க வாஜிபா அவங்களை நேசிக்கணும், அவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது அலியும் வ ஃபாத்திமத்தும் வபனாஹுமா, அலியும் ஃபாத்திமா உங்களுடைய 2 புள்ள ஹசன் ஹுசைன், இவங்களை நேசிக்கிறது உங்க மேல ஈமான் வாஜிப், மஹப்பத் வைக்கிறது வாஜிபு. வித்ரு வாஜிபு தான் நமக்கு தெரியுது, வித்ரு வாஜிபு தான் தெரியுது. வாஜிபு நிறைய இருக்குது, தொழுகையில வாஜிபு இருக்குது. அதே போல
சலவாத்து அத்தையத்துல உட்கார்ந்து சலவாத்து ஓதுறது வாஜிபு, ஷாஃபில ஃபர்து, நமக்கு வாஜிபு. ஏன்? வாலி முஹம்மத் சுப்ஹான ஜல்ல ஜலால. விட்டா தொழுக நுக்சான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை மறந்தவன் தொழுக நுக்சான். அவருடைய குடும்பத்தின் மீது சலவாத்து ஓதவில்லை என்றால் அப்ப அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சிருக்கான்? அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சிருக்கான்? அலின்ற பேர் இல்லாத வீட காட்டுங்க. ஜாஃபர் அலி, சாதிக் அலி, ஹைதர் அலி, அகமது அலி, முகமது அலி, அக்பர் அலி, எத்தனை அலி வேண்டும்? வீட்டுக்கு வீடு முகமது அகமது இருப்பதை போல ஒவ்வொரு வீட்டுக்கு பேருக்கு பின்னாலும் அலி அலி அலி. இது சொன்னா ஷியா கிடையாது. நம்மளுக்கு அவங்க மேல நேசிக்கிறது வாஜிபு. குர்ஆன் நமக்கு கட்டளை இருக்குது. குல்லா சாலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. உங்கள்ட்ட ஒத்த காசு பைசா நான் கேட்கல. அல்லாஹ் சொல்றான், உங்கள்ட்ட நான் எந்த கூலியும் கேட்கல. இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் குடும்பத்தின் மீது நீங்கள் நேசம் கொள்வதை தவிர்த்து வேற எந்த காணிக்கையும் கேட்கல. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க கொடுக்க வேண்டிய காணிக்கை என் குடும்பத்தை நேசிக்கிறது, அப்படித்தானே? அது காணிக்கை இல்லையே, அது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் இல்லையா? நீங்க என் குடும்பத்தை நேசிங்க, அதுதான் எனக்கு கிடைச்ச எனக்கு கொடுக்கிற காணிக்கைன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது நாங்க கொடுக்கிற பாக்கியம், நீங்க எங்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. அவர்களை நேசிப்பதின் மூலமாக அவர்களுடைய பாதை, அவருடைய பரக்கத்தை எடுப்பது சமூகத்துக்கு அல்லவா பாக்கியம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் ஒவ்வொரு பேருக்கு பின்னால் தபர்ருக்கன் பரக்கத்தை நாடி எப்படி வைக்கப்படுதோ, ஹஜ்ரத் சய்யிதுனா அலி ரலியல்லாஹு பேர் வைக்கப்பட்டிருக்கு. ஃபாத்திமத்து ஸஹ்ரா அம்மாவுடைய பேர் இல்லாம எந்த பெண்ணுடைய பேர் இருக்கு? இன்னைக்கு ஃபேன்சி, இன்னைக்கு யூரோப்பியன் கண்ட்ரில கேட்கறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபேன்சியான பேர், யூனிக்கான பேர், நேம் என்னன்னு கேட்கறாங்க. ஃபாத்திமா. சுப்ஹானல்லாஹ், 1400 வருஷம் கடந்து போச்சு. ஃபேன்சியான நேம் என்ன கேட்டா ஃபாத்திமா. ஃபாத்திமா சலிக்கல, சூரத்துல் ஃபாத்தியாவும் ஜலிக்கல, ஃபாத்திமாவும் ஜலிக்கல. எத்தனை ஃபாத்தியா ஓதுறோம்? அல்லும் சூராவை கேட்டா யாருக்காவது புளிக்குதா? ஒத்த பாட்டை இவன் பாடிக்கிட்டே கிடக்குறான். கொஞ்ச நாள் ஆனா அந்த பாட்டு போயிடுது, அடுத்த ஒருத்தன் வரணும், அடுத்த பீஜியம் போட்டாகணும், இல்லைன்னா அந்த பாட்டு அவளும் சலிச்சு போச்சு. ஆனா ஃபாத்தியான்றது ஒன்னும் போகலையே, சலிப்பு வரல, இன்னும் அதனுடைய இனிப்பு கல்புலந்து மாறல. ஃபாத்தியாவும் சலிக்கல, ஃபாத்திமாவும் சலிக்கல. கரண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் அந்த ஃபேன்சியான நேம் சொல்லுது. ஃபாத்திமா இன்னைக்கு உலகத்தில் எப்படி வைக்கப்படுது? கபூலியத், கபூலியத். அப்ப நம்முடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது, பேசப்படுகிறது. அந்த பாக்கியம் அவர்களை நேசிப்பது நம்முடைய ஈமானுடைய வாஜிபாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹசன் ஹுசைன், இன்னைக்கு முந்திலாம் பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் பார்த்தா ஹசன் ஹுசைன் இருக்கும். இன்னைக்கு பார்த்தா சட்டுல பேர் வைக்கின்றாங்க. யாரை கேட்டாலும் என்ன அது வகையான மனநோயின்னு தெரியலங்க. அஜரத்து சட்டுல பேர் வை, அஜரத்து சட்டுல பேர் சொல்லுங்க, புசா பசா என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா அந்த ஃபேன்சியா இருக்கான் சட்டுன்னு. அப்ப பேருடைய மானா, அதனுடைய உள்ளர்த்தம், அதுல இருக்கக்கூடிய அந்த அர்த்த புஷ்டி, அதுல கூடிய பரக்கா, ஒரு நபிமாருடைய பேர், சுஹதாக்களுடைய பேர், நாதாக்களுடைய பெயர்கள் வைப்பதெல்லாம் மாறி போய் கூகுள்ட்ட இருந்து நீங்க கேட்ட மஷூரா எடுக்கிறீங்க. யார்கிட்ட மஷூரா எடுக்கணும்? வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், நீங்க நல்லடியார். அல் பரக்கத்துமா அகாபிரிக்கும், உங்கள நல்லடியார்கள்ட்ட பரக்கத்து இருக்குது, உங்கள்ட்ட நல்லடியார்கள்ட்ட பரக்கத்து இருக்குது. இன்னைக்கு என்ன அப்படியே மாடல்ல போய் சொன்னா அடுத்த கட்டத்தில் என்ன பாங்கு சொல்றதுக்கு இமாம் மதீனே தேவையில்லை போல, என்ன ஆடியோவில் போட்டு விட்டுறது, கிளிக் பண்ணி விட்டு அது பாட்டுக்கு அழகா மக்காவுடைய பாங்க சொல்லுமா இல்லையா? அப்ப எல்லா மக்களும் நீங்க ஆன்லைன் தான் எல்லாத்தையும் எடுத்துடுறதா? ஆன்லைன் தான் எடுத்துக்கா, பரக்கத்து அது இருக்குதா? அல் பரக்கத்தும் அக்காபி இருக்கும், உங்கள மூத்தவங்கள்ட்ட பெரிய மக்கள்கிட்ட பரக்கத்து இருக்குது. யார் பக்கரக் நாடி போகுது? இதை நாடுல என்ன விதமான ஈமாவுடைய பாதிப்பை கண்டுபிடிச்சு ஒரு மனுஷர் சொல்றாரு, உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? எங்களுடைய தாயுடைய துவா. இது எப்படி ஷிர்காகும்? இது தவறு அல்ல, அல்லாஹ்வுடைய அருளும் எங்க உம்மாவுடைய துவா பரக்கத்து தான் காரணம். அல்லாஹ்வுடைய அருள் சொன்னா அது தௌஹீத். என் தாயுடைய துவா என்னை காப்பாற்ற சொன்னா வசீலா. வசீலா இல்லாம ஜெயிக்க முடியாது, வசீலா இல்லாம ஜெயிக்க. அஹ்லு பைத்துகள் மகான்மார்கள் நம்மளுக்கு ஒரு பிடி கொப்பு, நம்மளை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டி இல்லாமல் ஒரு மனிதன் ஜெயிக்க முடியாது. இல்லன்னு சொன்னா குர்ஆன் மெட்டீரியல்ஸ் நீங்க எடுத்து படிச்சுட்டு போங்க அப்படி நல்லா சொல்ல. ஃபஸலு அஹ்ல திக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதுன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. குர்ஆன் தானே சொல்லி கொடுக்குது, உனக்கு தெரியாதுன்னா போய் குர்ஆனை போய் படின்னா எல்லாம் சொல்லியிருக்கணும். குர்ஆன்ல படிக்கிறதுன்னு ஒரு தன்மை இருக்குது, அதுல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதுல ஒரு ஸ்கில் உனக்கு இல்ல. அப்படின்ற போது நான் அதுக்குன்னு சில பிரத்யேகமான மனுஷங்களை வச்சிருக்கிறேன். நீங்க அவங்கள்ட்ட போய் பரக்கத்தை எடுங்க, நீங்க அவங்கள்ட்ட போய் கத்துக்கங்க. உனக்கு மண்டி விட்டு படிப்பதில் உங்களுக்கு என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நம்மளு ஒரு பிடிகொப்பு வேணும், என்னைக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு.
வசீலத் இல்லாமல் அல்லாஹ்வை அடையக்கூடிய தன்மை இல்லை. ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த் ஹுவ பாபுல்லாஹ், அல்லாஹ்வை அடையக்கூடிய வாசல் அவர்கள் தான். அவங்க ரசூலுல்லாஹ் விட்டு நம்ம எங்கேயாச்சும் பிரிய முடியுமா? எங்கேயாச்சும் ஒரே ஒரு இடம், அவர்கள் என்னைக்கு இந்த பூ உலகிலே அவதரித்தார்களோ அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொழிந்த நிஅமத்துல் அருள்களை போல் உலகத்தில் யாருக்கும் செய்யவில்லை, யாருக்கும் செய்யவில்லை. அவங்க ஹபீப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீல், கலீல் ரப்பினுடைய விருப்பத்திற்கு ஏற்றால் போல் எல்லாத்தையும் செய்வார், விட்டு கொடுப்பார், தியாகம் செய்வார், எல்லாம் செய்வார். ஹபீப் அவருடைய நேசத்திற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான். அவங்க சொல்ல தேவையில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட யா அல்லாஹ் நான் உன்னைய பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் கூப்பிட்டான். அல்லாஹ் சொல்றான் நான் உங்களை பார்க்கணும், வாங்க நீங்க அரிசிக்கு. இது எப்பேற்பட்ட உயர்வு! வரஃபஅனா லக ஸிக்ரகா, நபியே உங்களுடைய உயர்வை நாம், உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி விட்டோம். விளங்கிக் கொள்ளுங்கள் மக்களே, ஹெலிகாப்டர் பறக்கும் போது நூல் ஏணியை பிடிச்சவன் மேல போறதுன்றது எழுதப்பட்ட விதி. ரசூலுல்லாஹ் உயர்த்தப்பட்டாங்கன்றது எழுதப்பட்ட விதி. அவங்களுடைய முந்தானையை பிடிச்சா போதும். அவர்களுடைய கண்ணியத்தையும் மாண்பையும் சலவாத்தையும் எவர் பிடிப்பாரோ அவர் உயர்த்தப்படுவார். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை எவர் பிடிப்பாரோ அவரும் சேர்த்து உயர்த்தப்படுவார். ஏன்? அவர்கள் உயர்த்தப்பட்டது இறைவனின் மாறாத விதி. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியது, அவங்க ஹபீபா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவங்க என்ன செஞ்சாங்க? மக்காவில் இருக்கிற காபத்துல்லாவையும் முன்னோக்குனாங்க, பைத்துல் முகத்தஸையும் முன்னோக்குனாங்க. எங்க ஹஜ்ரல் அஸ்வத் இங்கிட்டு வந்து நின்று வடக்கு பக்கமா தொழுகுவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப காபத்துல்லாவும் முன்னாடி இருக்கும், முந்தைய கிப்லாவான பைத்துல் முகத்தஸ் இருக்கும். ஒரே நேரத்தில் ரெண்டு கிப்லாவும் முன்னோக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவுக்கு போனாங்க. மதீனா எங்கிட்டு இருக்கு? மக்காவுடைய வடக்கு பக்கம். போனோடனே இப்ப ரெண்டு கிப்லாவில் ஏதாச்சும் ஒரு கிப்லாவன். ரசூலுல்லாஹ் என்ன செய்ய முடியல, பழக்கத்தின் அடிப்படையில் பைத்துல் முகத்தஸை தான் நோக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அவங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி கிப்லா இருக்குது. அப்படியே அவங்களால முடியல, ஏத்துக்கிற முடியல. காபா முதுகுக்கு பின்னாடி இருக்கே, அதைத்தான் நோக்கணுமே, இது ஒரு கிப்லா இருக்கே, இது ஒரு கிப்லா இருக்கே, என்ன செய்வே என்ன செய்வே அப்படின்னு நினைச்சு இப்படிங்கிறாங்க 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 இப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அப்படியே பார்த்து விட்டான். என்ன ஹபீபுடைய உள்ளம் ஏங்குகிறது. பலனு வள்ளி அன்ன கச்சிபுலத்தன் தரலாஹா, நபியே உங்களுடைய கல்பு அதன் பக்கம் போறத நான் உணர்றேன். நீங்க என்ன செய்ய, ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ருல் மஸ்ஜிதில் ஹராம், நீங்க மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் திருப்புங்க. எங்க தொழுது முடிச்சு சலாம் கொடுத்ததுக்கு பின்னாடியா 2 ரக்காத்துல இறங்குது. 2வது ரக்காத்துல ரசூலுல்லாஹ் லுஹர் அல்லது அசர், 2 கருத்து வேறுபாடு இருக்கு. லுஹரா அசர் தொழுது வச்சுக்காங்க, 2 ரக்காத்து முடியுது. ரசூலுல்லாஹ் அப்படியே டைரக்ஷன் அப்படியே திரும்ப சொல்றான், அப்படியே திரும்புது. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் பார்த்து தொழுகிறாங்க. அதான் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் இருக்கா இல்லையா, மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் மதீனா ஷரீஃப்ல 2 கிப்லாக்களுடைய அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ்வுடைய கிப்லா மாறு. ஏன் ரசூலுல்லாஹ் சொல்லலாம் இல்ல, அல்லாஹ் என்ன செஞ்சான், திரும்புங்க. நீங்க உங்க கண்ணு வானத்தை பார்க்குது எனக்கு தெரியுது, உங்களுக்கு காப்பாதான பிடிச்சிருக்கு, திரும்புங்க. பாருங்க, அப்ப எதுவுமே கேட்கல, வாயை திறந்து எனக்கு இது வேணும்னு கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினா, நீ நிறைய பேசிக்கிட்டே இருந்தியே, எனக்கு பேச பாக்கியம் இல்லையே, அவங்க நினைக்கல, ஏங்கல. ஆனா அல்லாஹ் மீது ஒரு அலாதியான அன்பு. அல்லாஹ் சொல்லிட்டு நீங்க வாங்க, நான் உங்கள்ட்ட பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன், உங்களை நான் பார்த்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் அழைச்சானா இல்லையா? அப்ப ஹபீப்னா என்ன அர்த்தம்? ஹலீல் சொன்னா ரப்பினுடைய விருப்பத்திற்கு தகுந்தால் போல் அவர்கள் செய்வார்கள். ஹபீப் என்று சொன்னால் அவர்களின் விருப்பத்திற்கு தான் அல்லாஹ் செய்வான். அதான் வாக்குறுதி. ஒரு இறுதியான விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி என்னுடைய நிறைவுக்கு நான் வருகிறேன். அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியத்தை, ஒரு பெரிய பாக்கியம், அதை 3 பேத்துக்கு தான் கொடுத்துருக்கான் உலகத்திலே. 2 நடந்துருச்சு, 1 நடக்க இருக்கு. மதீனா ஷரீஃப்க்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. வரும்போது அன்சாரிகள் இருக்கிறாங்க. அன்சாரி சஹாபாக்கள் அன்சாரின்ற ஒத்த நேமுக்கு லேபிளுக்கு கீழே இல்லை. அப்ப அங்க 2 பார்ட்டி இருக்குது. ஒன்னு அவுஸ், இன்னொன்னு கஸ்ரஜ். அவுஸ்ன்றது ஒரு அன்சாரிகளுடைய கூட்டம், கஸ்ரஜ்ன்றது இன்னொரு கூட்டம். 2 கூட்டம். அது 2க்கு தனித்தனி தலைவர். சாத் இப்னு முஆத், சாத் இப்னு உபாதா, 2 தலைவர் இருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனவுடன் இந்த 2 குரூப் அன்சாரிகள் மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த அரபுகளுக்கு மத்தியில் சண்டை 300 வருஷ சண்டை. 1 நாள் 2 நாள் இல்ல, 300 வருஷ சண்டை. அந்த 300 வருஷ சண்டைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ் ஃபுட்ட காலை வச்ச உடனே அங்க வந்து சண்டை முடியுது. இங்க வாங்க அவுஸ், இங்க வாங்க கஸ்ரஜ், கையப்படி, இங்க வா கையப்படி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே செய்யல. எவ்வளவு பெரிய பரக்கத்தான நபி, சஹாபாக்களை இணைச்சு வச்சாங்க. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அந்த பவர் என்பது நீங்க செல்வத்தை கொடுத்திருந்தா வந்திருக்குமா? அரபுகள்கிட்ட கொடுக்கல காசு,
பெர்சியர்கள்ட்ட இருக்குது, ரோமானியர்கள்ட்ட நிறைஞ்சு கிடக்குது வெள்ளியும் தங்கமும். இந்த காசெல்லாம் எடுத்து நீங்க குவிச்சாலும் அந்த பரக்கத்து கிடைச்சிருக்குமா? லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி ஜமீஅன், பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீங்க காசை செலவழிச்சாலும் மா அல்லஃப்த குலூபஹும், நபியே உங்களால் அந்த இதயத்தை இணைச்சிருக்க முடியாது. எதை வச்சு இணைச்சீங்க? எதை வச்சு அந்த கல்வி இணைச்சீங்க? குவத்தே ரூஹானியா, வஹீனுடைய பலம், ஈமானுடைய பலம். மூசா நபியை பார்த்து அல்லாஹ் தடியை கொண்டு அடிங்கன்னு சொல்லும் போது அவங்க கேள்வி கேட்கல. ஒண்ணு சரி, குச்சியை வச்சு அடிச்சா எப்படிங்க கடல் பழக்கும்? அறிவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அடின்னு சொன்னா அடிச்சாங்க, கடல் பழக்குது. 12 பிரிஞ்சு நிக்குது. எதை கொண்டு நடந்துச்சு? காசுடைய பலமா, அதிகார பலமா, வஹீனுடைய பலம். வஹீனுடைய பரக்கத்தால் ஒரு நபி குச்சியை கொண்டு அடிச்சா கடல் பழக்கும். ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க காசு அணைச்சு பூமியினுடைய எல்லா காசையும் கொட்டி கொட்டி அன்சாரிகளுக்கும் கஸரஜுகளுக்கும் ஹவுஸுகளுக்கும் குடிச்சு இனிமே நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்னு சொன்னா கல்வில இருக்கக்கூடிய பகை மாறி இருக்காது. நீங்க எதை கொண்டு இணைச்சீங்க? ஈமான கொண்டு இணைச்சீங்க. வஹீனுடைய பலக்கா, நுபுவத்துடைய பரக்கத்தை கொண்டு இணைச்சீங்க. இன்னைக்கு வரைக்கும் அன்சாரின்ற ஒத்த நேமிக்கல் எல்லாம் உடைஞ்சிட்டாங்களே. 2 குடும்பம் பேர் வரலையே. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? அன்சாரின்னு தானே சொல்றோம். 2 குடும்பம் ஒன்னாயிருச்சு. அப்ப முதல்ல வரலாற்றிலே ஒரு பெரிய பகை, 300 வகைய பகையை இணைச்ச பெருமை ஹபீபாய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2ஆம் கட்டம். அப்பையும் ஷாம், ஹிஜாஸ் அப்படின்ற 2 பகுதியில 2 தலைவர் இருந்தாங்க. ஒன்னு ஹசன் ரலியல்லாஹு, இன்னும் முஆவியா ரலியல்லாஹு. 2 பிரிவுகளாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல இப்ப ஈக்கக்கூடிய ஒன்னொரு ஃபைட் நடந்துச்சுன்னா நிச்சயமான முறையில லட்சத்திற்கு நெருக்கமான மக்கள் மரணிப்பார்கள் என்ற நேரத்திலே அப்ப அந்த இடத்துல சமாதான உடன்படிக்கை செஞ்சு வச்சது ஹசன் ரலியல்லாஹு. நான் என்னுடைய பதவியை விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு அகழு பைத்து தான் இந்த சமூகத்தை இணைச்சு கொடுத்தாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். அகழு பைத்தினுடைய வரவேற்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் சொன்னா, பிரிஞ்சிருக்கக்கூடிய இதயங்கள் அந்த பறக்கத்தால இணையும். ஹசன் ரலியல்லாஹு வந்ததுனால தான் பதவியை விட்டு கொடுத்தாங்க. என்னாச்சு? மாவியரான ஒட்டுமொத்த பொறுப்பை கொடுத்தானே, முஸ்லிம்கள் எல்லாம் மறுபடியும் யூனிட்டி ஆகிட்டாங்க. இதை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னக்கூடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சின்ன பையனாங்க ஹசன் ரலியல்லாஹு, ரசூலை சொல்லிட்டு போறாங்க, இன்ன இப்னி ஹாதா சய்யித், என்னுடைய இந்த பையன் ஹசன் சய்யித், தலைவர். லஅல்லல்லாஹு யுஸ்லிஹு பிஹி ஃபியதைனி அஸீமதைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிமீனுக்கு மத்தியில ரொம்ப பெருங்கொண்ட 2 கூட்டத்தையும் அல்லாஹ் இவரை கொண்டு சமாதானப்படுத்தி வைப்பான், கல்வை இணைச்சு வைப்பான். அப்ப அது ஒரே கூட்டமா மாறிச்சு. அதுக்கு பின்னாடி உமவியா, அப்பாசியா, உஸ்மானியா, எத்தனையோ என் குடும்பத்தில் ஒரு அருள் வைத்து வருவார். என் பெயரும் அவர் பெயரும் ஒன்று, என் தந்தை பெயரும் அவர் தந்தை பெயரும் ஒன்று, என் இதயமும் அவர் இதயமும் ஒன்று, என் தோற்றமும் அவர் தோற்றமும் ஒன்று. அல்லாஹ் ஒரே நாளில் உலகம் முழுக்க அவர்களை பிரபல்யப்படுத்துவார். இந்த ஒட்டுமொத்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து அநியாயங்களும் அராஜகங்களையும் அடக்கி முஸ்லிம்களை எல்லாம் சக்திப்படுத்துவார், ஒரு தலைமையாக்குவார். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இதுக்கு யார் தீர்வு அப்படின்னு நினைக்கும்போ அங்க தீர்த்து வைக்கிறது ஒரு முத்து அகழ் வைத்துதான். அப்ப ரசூலுல்லாஹ் ஹசன் ரலியல்லாஹு, ஹசனுடைய பேரக்குட்டி அங்க ஒரு அகழ் வைத்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் அகழு பயிர். அப்ப அகழு பயித்து ஒரு இடத்துக்கு வந்தா அந்த இடத்துடைய கல்வி இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் முதல் போகும், பிரிவுகள் மாறும். அதை நம்ம நியத்து வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ல நம்மளுக்கு கூடிய மனக்கசப்புகள், பிரிவுகள், குரோதங்கள், எல்லா விதமான கருத்துகளும் நீங்கி எங்களுக்கு இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தால அல்லாஹ் தஆலா எங்களை ஒருமிச்சு கூட்டாக்கி கொடு, எங்களை வஹதத்தாக்கி கொடு. அல்லாஹ் எல்லாம் நியத்து வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். பெரியவங்களுக்கு வழிவிடுகிறேன். அவர்களை இன்ஷா அல்லாஹ் அவருடைய தபருக்கு وندعوه إن شاء الله على بيت رسول الله صلى الله عليه وسلم بايار تنقل قد لقيت معه في عاني ملي كثير مرتين قبل ذلك. إن شاء الله سيجي معكم في مجلس هذا المبارك، نقدمهم إن شاء الله، نبشرهم بمجيئه ونتبرك منهم بمجلسه بصلاة رسول الله صلى الله عليه وسلم وبركة أهل بيت رسول الله صلى الله عليه وسلم. قد نحبه بأجل رسول الله صلى الله عليه وسلم. وقد قال الله تعالى في محكم التنزيل كل أسألكم عليه أجرا إلا المعدة في القربى، فلذا القربى قد تقدم إلينا. مرحبا أهلا وسهلا
لهذه المجلس الطيب المبارك. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.